வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது வைல்ட் வைல்ட் பஞ்சாப் அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் 4 நண்பர்கள் போகக்கூடிய ஒரு ட்ரிப்பை மையமா வச்சு அமைக்கப்பட்ட படம். அதாவது தன்னோட ஃப்ரெண்டோட காதலி ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்றதுக்காக அவ கல்யாணத்துல போய் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த 4 பேரும் கிளம்பி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்டோட பேர் தான் கானே. இவர் வைஷாலி அப்படின்ற ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அந்த பொண்ணு தன்னோட பெட்டரா இருக்கான் அப்படின்றதுக்காக அவளோட பாஸை கல்யாணம் பண்ணிக்கிறா. அந்த கல்யாணம் பத்தன்கோட் அப்படின்ற ஒரு பகுதியில நடக்குது. சோ பாட்டியாலால இருந்து பத்தன்கோட்டுக்கு இந்த 4 நண்பர்களும் கிளம்பி போறாங்க. போற வழியில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க நினைச்ச மாதிரியான அந்த விஷயத்த சொன்னாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஹேங்கோவர் ஸ்டைல்ல ஒரு வித்தியாசமான வியர்டு ட்ரிப்பை இதுல கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் போற வழி எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேஸ் சீக்வன்சஸ் நிறைஞ்சதா இருக்கும். அதாவது போலீஸ் சேஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ட்ரக் கார்டல்ஸ் சேஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் கடந்து அந்த இடத்துக்கு போற மாதிரி காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபுல் போதையில இருக்கும் போது நைட்டு ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது ஒருத்தருக்கு கல்யாணமே நடந்துரும். அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்ற அந்த காட்சிகள் அப்படின்றதுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கேரக்டரையும் வித்தியாசமான ஒரு கேரக்டரா டிசைன் பண்ணிருப்பாங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு உமனேசரா இருப்பாரு, இன்னொருத்தர் தன்னோட அப்பாவுக்கு ரொம்ப பயந்த நபரா இருப்பாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த சிங் கேரக்டர் தன்னோட அப்பானா ரொம்ப ரொம்ப மரியாதை இருக்கும். ஆல்சோ அந்த கார் மேல அவருக்கு ஒரு விதமான பாசம் அப்படின்றது அதிகமா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட காதலி மாதிரி அந்த காரை பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி காட்டிருப்பாங்க. அந்த காருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் ரிலேட்டட் காட்சிகள் அப்படின்றதுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அந்த கல்யாணத்துல இவங்க பண்ணக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எண்டா தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் லெஸ் தென் 2 hours மூவி தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்ட விஷயம் ஃபர்ஸ்ட் திங், அந்த பெண்களை ஸ்டீரியோ டைப் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது பொண்ணுங்கன்னா பணக்காரங்களை தேடி போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வரவேற்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டா இது இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி இந்த கதையில அந்த சேசிங் சீக்வன்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஹியூமர் அப்படின்றது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இன்ஜெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த கன் சுடாத போது இவங்க பண்ணக்கூடிய சில சீக்வன்சஸ் அப்படின்றது கொஞ்சம் செயற்கைத்தனமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதுல நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸுமே ரொம்ப ஸ்கேட்டர்டா அமைச்ச மாதிரி இருக்கும். அதாவது ரேண்டமா நிறைய காட்சிகளை அடுத்தடுத்து கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா கொண்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெய்னிங்கான மூவி தான், டீசென்ட் வாட்ச் தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இதுல சில காட்சிகள் இருக்கதான் செய்து, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.